ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்களோட மாடர்ன் குயின்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய மிளகாய் கறி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். எண்ணெய் எடுத்துக்கோங்க, கடுகு, அப்புறம் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு வரமிளகாய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் மிளகாய் கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். உப்பு எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, அப்புறம் கொத்தமல்லி, ஃபைனல் கருவேப்பிலை. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ கடாய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரப்போ நல்லா நம்ம வந்துட்டு எடுத்து வச்ச மிளகாயை சேர்த்திக்கலாம். மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஆனால் மிளகாய் தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்கல்ல சின்ன வெங்காயம், அதெல்லாம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு 1 or 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லை அதுவே ஓகே, அப்படி சைடிஷாக வச்சு ஒரு ரச சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி சேர்த்தாம இல்லை சாப்பாட்டுக்கே பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி தக்காளி சேர்த்தாம தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துனா தான் நமக்கு அந்த சிக்கன் ஸ்மெல் ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் நம்ம இதில் சேர்த்த போகிறதே, வேறு எதுவும் தேவையில்லை. இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutes ஆகி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கும். பாருங்கள், இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் எப்படி அதுவே வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்ட விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட மிளகாய் கறி தயாராகிரும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி எப்படி ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம மிளகாய் கறியை ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.